காமேனி படுகொலையும் ஈரான் போரும் இந்தியா நிதானம் காட்டுவதற்கு பின்னால் உள்ள 5 காரணிகள். ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி படுகொலைக்கு பின் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் கொஞ்சமும் அடங்காத சூழலில் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் தொடுத்தது முதலே இந்தியா நிதானம் காட்டி வருவது சர்வதேச அரசியலில் கவனம் ஈர்த்துள்ளது. இந்த மௌனத்துக்கு பின்னால் 5 காரணிகள் இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. அவற்றை சற்று தெளிவாக பார்ப்போம். முதல் காரணமாக இஸ்ரேலுடனான இந்தியாவின் நெருக்கத்தை குறிப்பிடலாம். இந்தியா பல ஆண்டுகளாகவே இஸ்ரேலுடன் நட்புறவில் இருக்கிறது. இந்த உறவு சமீப ஆண்டுகளில் பன்மடங்கு வலுப்பெற்றுள்ளது. 2017இல் இஸ்ரேலுக்கு மோடி சென்றார். அதேபோல் 2018இல் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை மோடி இந்தியாவுக்கு வரவேற்று உபசரித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேல் சென்ற பிரதமர் மோடி இஸ்ரேலுடன் இந்தியா எப்போதும் உறுதிபட நிற்கும் என்று பேசினார். அந்த அடிப்படையில் பார்த்தால் பிராந்திய ஸ்திரத்தன்மையை வலியுறுத்தும் வழக்கத்திலிருந்து விடுபட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்தியா எடுத்திருக்கிறது எனலாம். இஸ்ரேல் தாக்குதல், ஈரானின் பதில் தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் தலைவர்களிடம் பேசிய மோடி ஈரான் தலைவர்களிடம் பேசவில்லை. மேலும் இந்த இக்கட்டான சூழலில் இஸ்ரேல் யூதர்களுக்கு ஆதரவாக மோடி இருப்பதற்கு நன்றி என்று மோடி தொலைபேசி உரையாடலுக்கு ரியாக்ட் செய்திருந்தார் நெதன்யாகு. இரண்டாவதாக, இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான உறவு மங்கி வருவதும் இந்தியாவின் மௌனத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இதனால் 2018 முதலே இந்தியா ஈரானில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது பூஜ்ய நிலைக்கு வந்துவிட்டது. 2018இல் இந்தியா ஈரான் இடையேயான வர்த்தக மதிப்பு $17 பில்லியன் என்றளவில் இருந்தது. 2025இல் இது வெறும் 1.68 பில்லியன் என்றளவுக்கு சரிந்துள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வயல்களில் முதலீடு செய்வதையும் இந்தியா கைவிட்டுவிட்டது. மேலும் ஈரானில் உள்ள சபஹார் துறைமுக பணிகளை இந்தியா மேற்கொள்ள அமெரிக்கா அளித்த தற்காலிக தடை நீக்கமானது ஏப்ரலுடன் முடிவடைகிறது. அதனால் அங்குள்ள ஷாஹித் பெஹஸ்தி முனையத்தை கையாள்வதை இந்தியாவும் அத்துடன் முடித்துக் கொள்ளும். போது ஏற்பட்டுள்ள மோதலில் சபாஹர் துறைமுகத்தின் கோனார்க் விமான நிலையத்தை இஸ்ரேலிய ஏவுகணைகள் பதம் பார்த்துள்ளன. இத்தகைய சூழலில் ஈரானுடனான கடைசி பிணைப்பை கூட இந்தியா துறக்கும் நிலையில் தான் இருக்கிறது. மூன்றாவது, இந்தியா ஈரான் இடையேயான அரசியல் பிணக்குகளை காரணமாக சுட்டிக்காட்டலாம். 1994இல் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் காஷ்மீர் பற்றி இந்தியா கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான வாக்களிப்பை பாகிஸ்தான், அரபு நாடுகளுடன் சேர்ந்து ஈரானும் புறக்கணித்தது. 2017இல் மத்திய அரசின் காஷ்மீர் கொள்கையை பற்றி காமேனியின் விமர்சனம் அரசு விரும்பத்தக்கதாக அமையவில்லை. அதேபோல் 2019இல் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370 ரத்தான பின்னர் டெல்லியில் 2020இல் நடந்த கலவரத்தை இந்தியாவில் முஸ்லிம்கள் படுகொலைகளுக்கான சாட்சி என்று காமேனி விமர்சித்திருந்ததும் ஒரு கசப்பனுபவம். நான்காவதாக, காமேனி படுகொலை மீது இந்தியாவின் மௌனத்துக்கு வளைகுடா உறவில் இந்தியா சமரசம் செய்து கொள்ள விரும்பாததையும் பட்டியலிடலாம். ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அங்குள்ள எண்ணெய் வளங்கள் சார்ந்த கட்டுமானங்களை குறிவைத்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் UAE அதிபர் முகமது பின் ஜாயத் குறுகிய பயணமாக டெல்லி வந்தார். அப்போது இந்தியா UAE நாடுகளுக்கு இடையேயான வலுவான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த சூழலில் ஈரானை ஆதரிப்பது என்பது வளைகுடா நாடுகளில் வேலை செய்யும் சுமார் 1 கோடி இந்தியர்கள் பாதுகாப்பை சமரசம் செய்வதாகும். ஈரானில் வெறும் 5000 இந்தியர்களும் இஸ்ரேலில் 20,000 இந்தியர்களுமே உள்ளனர். இந்த ஒப்பீட்டை இந்தியா கருத்தில் கொண்டுள்ளது எனலாம். மேலும் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைத்ததால் இந்தியா கடந்த சில மாதங்களாக வளைகுடா ஒத்துழைப்பு நாடுகளை தான் நம்பியிருக்கிறது. இப்போது ஈரானை ஆதரிப்பது எண்ணெய் இறக்குமதியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். கடைசியாக, நடுவில் கொஞ்சம் வாடிப்போய் மீண்டும் துளிர்க்க தொடங்கியுள்ள இந்திய அமெரிக்க உறவு இந்தியாவுக்கு விதித்த இறக்குமதி வரிகளை அமெரிக்கா தளர்த்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முடிவாகியுள்ளது ஆகியனவற்றையும் குறிப்பிடலாம். மேலும் அமெரிக்கா தனது பாக் சிலிக்கா தொழில்நுட்ப விநியோக சங்கிலியில் இந்தியாவை சேர்த்துள்ளது. இது தொடர்பான ஆலோசனைகளுக்காக அமெரிக்க அதிகாரிகள் குழு இந்தியாவுக்கு அண்மையில் வந்து சென்றுள்ளது. இருப்பினும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைகள் பல வாரங்களுக்கு தொடரக்கூடும் என்றும் தேவைப்பட்டால் அமெரிக்க படைகளை ஈரானுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளதால் ஈரானுக்கு ஆதரவாக இந்தியா பேசுவதில் அதை கடினமான சூழலுக்கு தள்ளியுள்ளது.
அதேவேளையில் உலகளாவிய தெற்கு கொள்கையிலும் இந்தியா கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. இந்த ஆண்டு புதுடெல்லி பிரிக்ஸ் மாநாட்டை தலைமையேற்று நடத்துகிறது. இதில் ஈரானும் ஐக்கிய அரபு அமீரகமும் இருக்கின்றன. இப்போதைய சூழலில் இந்த இரு நாடுகளும் எதிரெதிராக உள்ளன. இந்த சூழலில் யார் பக்கம் பேசுவது என்பது இந்தியாவுக்கு நெருக்கடி. ஆகவே இஸ்ரேலுடனான நெருக்கம், ஈரானுடனான மங்கி போன உறவு, அமெரிக்காவின் அழுத்தங்கள், காமேனியின் அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் வளைகுடா நாடுகளுடன் இந்தியா வலுப்படுத்தி வரும் உறவு ஆகியனவற்றை காமேனி படுகொலையில் இந்தியா காட்டும் நிதானத்துக்கும் மௌனத்துக்கும் காரணிகளாக புரிந்து கொள்ளலாம்.